ஹாய்ங்க. இன்றைக்கி சோயா பீன்ஸ் குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சுடு தண்ணியில் சோயா பீன்ஸை போட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அரிசி ஒரு கப்பு எடுத்து அதையும் ஊற வச்சிடலாம். இந்த சைடு சோயா பீன்ஸ் ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா புழிஞ்சி எல்லாம் மொத்தத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் இதுக்கு 3 தக்காளி 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வெட்டினதுக்கப்புறம் இந்த சைடு ஒலை கொதிஞ்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு வேகிறதுக்கு உப்பு போட்டு இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்ச உடனேயே கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனேயே வெங்காயம் நல்ல கலர் மாறணும். அந்தளவுக்கு இது பண்ணணும். இந்தளவுக்கு கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா போட்டு அது வேகிறதுக்கு உப்பு போட்டு நல்லா மசியணும். நீங்கள் மூடி வச்சு மசிச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, மட்டன் மசாலா, கறி மசால் பொடி இது 3 தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் நான் சேர்க்கலை. நல்லா கிளறி விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சோயா பீன்ஸ் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு எனக்கு உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனால் இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த சைடு சாப்பாடு வெந்துருச்சு. வடித்து விட்டுட்டு தேங்காய் 2 பல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சோயா பீன்ஸ் குழம்பு ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.